இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. நீங்க வந்து ஒரு கையில 1 டன் எடை உள்ள இறகு இருக்குல்ல, இந்த புறா இறகுலாம் இருக்கு, அது வச்சிருக்கீங்க. 1 டன் எடை உள்ள இரும்பு வச்சிருக்கீங்க. சோ இங்க இருந்து ஒரு மலைக்கு மேல ஏறி போறீங்க. மலைக்கு நடுவுல போகும்போது நல்லா காத்தடிக்கி உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கணும். சோ ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்க. உட்காந்துட்டு மறுபடியும் நீ அடுத்த இன்னொரு மலை ஏறணும் அப்படிங்கனால ரெண்டையும் தூக்கி நடக்கிறீங்க. சோ எது வெயிட்டா இருக்கும்? வெயிட்டா எது இருக்கும்? எது இருக்கும்? இறகு வெயிட்டா இருக்குமா, இரும்பு வெயிட்டா இருக்குமா? இப்படி எல்லாம் கேட்டா இரும்பு தான் வெயிட்டா. இரும்பு தான் வெயிட்டா இருக்கும். ஏன் இரும்பு வெயிட்டா இருக்கும்னா, இறகு வந்து வெயிட் கிடையாது. இறகு வெயிட் கிடையாது, அதனால ஈஸியா. அதுல அது காத்து அடிக்கிறதுனால அது காத்துலயே பாதி தூக்கின்னு வந்துடும். அதனால ஈஸியா தான் இருக்குமா? இரும்பு நல்ல வெயிட்டா இருக்குமா? இரும்பு நல்ல வெயிட். நான் மறுபடியும் இந்த கேள்வியை மறுபடியும் சொல்றேன். இங்க பாருங்க, எனக்கு எதா இருந்தாலும் ஆர்டரா சொல்லி பழக்கம். நீங்க 1 டன் இறகு 1 டன் இரும்பு வச்சுட்டு மலைக்கு மேல ஏறுவீங்க. மலைக்கு மேல ஏறி உச்சி கடைஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு டயர்டா இருக்கு. இறங்குனா இறகுனா விறகு கட்டையா வேற. எங்க வீட்ல ஒரு மக்கு பையன் இறகு 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 ஏறி மலைக்கு மேல போறீங்க. மலையில ரெஸ்ட் எடுக்கிறீங்க. ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் வேற மலை ஏறலாம் அப்படின்னு சொல்லி போறீங்க. போயிட்டு போகும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, சரி மறுபடியும் போலாம் அப்படிங்கும்போது ரெண்டையும் தூக்குறீங்க. இறகையும் தூக்குறீங்க, இருமையும் தூக்குறீங்க. சோ ரெண்டுல உங்களுக்கு எது வெயிட்டா இருக்கும்? எனக்கு இந்த இது நீங்க வேற ஏதோ டாபிக்ல வந்து என்ன இது பண்றேன்னு நினைக்கிறேன். இரும்பு தான் வந்து வெயிட்டா. இரும்பு தான் வெயிட்டா இருக்கும். ஆனா மலை ஏறுறோம். மலை ஏறும். அதனால அதுக்கு என்ன சொல்றது நம்மளுக்கு தெரியல கரெக்டா. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.